Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 37:23. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்ற இன்றைய வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களை திடப்படுத்துவதில் எனக்கு அதிக சந்தோஷம். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானவையாக இருந்தால் அவனுடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்துகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் கூறுகிறபடி இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துவார். உங்களை யாராலும் அசைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதையும் எடுத்து போடவும் யாராலும் இயலாது. உங்கள் வாழ்வில் தேவன் கட்டி எழுப்புகிறவற்றை பிசாசால் திருடவோ அழிக்கவோ இயலாது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துவார். தேவன் உங்களை உயர்த்தி கொடுத்த அந்தஸ்தை ஏதாவது ஒரு காரியம் பிடுங்கி போட்டுவிடும் என்று இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். அல்லது தேவன் உங்களுக்கு கொடுத்தவற்றை நீங்களே விட்டு கொடுக்கும்படி யாராவது மிரட்டி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு எதிராக பொய் வழக்குகள் புனையப்படலாம். அல்லது தேவன் கட்டி எழுப்பியவற்றை எடுத்து போடும்படி ஜனங்கள் உங்கள் ஊழியத்திற்கு விரோதமாக எழும்பலாம். நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவற்றை செய்யுங்கள். முன்னோக்கி தொடருங்கள். ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்யட்டும் என்று அவரிடம் கேளுங்கள். எதற்கும் பயப்பட மாட்டேன், வாழ்வில் தேக்கமடைந்து நிற்க மாட்டேன் என்று தைரியமாக அறிக்கை செய்யுங்கள். மாறாக தொடர்ந்து முன்னேறுங்கள். அப்போது தேவன் உங்கள் நடைகளை காப்பாற்றுவார். நீங்கள் அவருடைய சித்தத்தை, அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றும் போது அல்லது அவரது வேலையை செய்யும் போது, சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவும் போது, உங்களால் இயன்ற சிறந்த காரியங்களை கர்த்தருக்கென்று கொடுக்கும் போது உங்கள் நடைகள் உறுதிப்படும். அன்பானவர்களே, கர்த்தருக்குள் திடமாயிருங்கள். நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை மட்டுமல்ல, அவருடைய பூரண சித்தத்திற்கு அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தின்படி செய்வதே நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். அதனால் பூமியில் சமாதானத்தையும் பரலோகத்தில் நித்திய ஜீவனையும் நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். தேவனோடு நடக்கிறவர்கள் தேவனோடு தங்களை இணைத்து தேவ சித்தத்தை எளிதில் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கரம் பற்றி நடக்கும்போது அவரோடு பழக பழக அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்தில் உடனடியாக கர்த்தருடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, என் முழு வாழ்க்கையை குறித்து உமது சித்தம் என்ன என்று கேட்டால், மகளே, நீ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நட என்றுதான் கர்த்தர் பதில் சொல்வார். நம்மை குறித்து பொதுவான திட்டம் உண்டு. ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அடுத்த அடி என்ன என்கிற சித்தமும் உண்டு. இருளிலே நடக்கிறவர்களுக்கு ஒரு டார்ச் லைட் கொடுக்கிறது போல ஒவ்வொரு நாளும் வேத வெளிச்சத்திலே அவர் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் பெண் பார்க்கும் பொழுது எந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்கிற கலக்கத்தோடு தீர்க்கதரிசிகளிடத்தில் ஓடுவார்கள். ஐயா, என் மகனை மருத்துவ கல்லூரியில் சேர்ப்பதா அல்லது என்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ப்பதா?
ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை தெரியப்படுத்துங்கள் என்று கடிதம் எழுதுவார்கள். வாழ்க்கையில் பெரிய காரியங்களுக்கு மட்டுமல்ல, அனுதினமும் தேவ சித்தத்தை அறிந்து நடக்க உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தேவ சித்தத்தை அறிய கர்த்தருடைய பதிலுக்காக காத்திருக்க அநேகருக்கு பொறுமை இருப்பதில்லை. அவசரமான இந்த உலகத்தில் எங்கேயாவது ரெடிமேட் தேவ சித்தம் உடனடியாக கிடைக்குமா என்று அலைகிறார்கள். அப்படி தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பெரிய தொழிலதிபர் தன்னுடைய அலுவலகத்தில் ஒரு சிறிய ஜெப அறை கட்டியிருந்தார். சிறிய காரியமோ பெரிய காரியமோ உடனே போய் தேவனுடைய ஆலோசனைக்காக முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக காத்திருப்பார். சில நேரம் உடனே கர்த்தருடைய மறுமொழி வந்துவிடும். சில நேரங்களிலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாமதமாகும். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய அவரை ஒப்பு கொடுத்ததினால் ஒருபோதும் அவர் ஏமாற்றம் அடைந்ததில்லை. அவரை யாரும் ஏமாற்றியதும் இல்லை. தேவ சித்தத்தை அறிய பழகினவர்கள் சூழ்நிலையை கொண்டோ சந்தர்ப்பங்களை கொண்டோ வாய்மொழியை கொண்டோ கர்த்தருடைய வழிநடத்துதலை அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே திடீரென்று நடப்பதில்லை. எல்லாம் முன்பாகவே கர்த்தரால் திட்டமிடப்பட்டு அவருடைய அநாதி தீர்மானத்தோடு நடக்கிறது. மனிதன் ஒரு வாசலை அடைக்கும் போது கர்த்தரோ அதைவிட மேன்மையான அருமையான புதிய வாசலை திறந்தருளுவார். அப்பொழுதுதான் முந்தின வாசல் ஏன் அடைக்கப்பட்டு போனது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் இன்றைக்கு என்னை உற்சாகப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை உம் அன்பின் கரங்களில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கை எப்போதும் உமக்கு முன்பாக பிரியமானதாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீரே என்னை பாதுகாத்து நீர் எனக்கு கொடுத்துள்ள ஆசீர்வாதங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. நீரே என்னை பாதுகாக்கிறவர். உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி நான் ஒருபோதும் அசைக்கப்படாதபடிக்கு என்னுடைய நடைகளை உறுதிப்படுத்தி அருளும். எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு ஜெயத்தை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.